தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகத்தில் உள்ள மருத்துவ படிப்புகளான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதாவது தினத்தந்தி மற்றும் இந்தியன் எக்ஸ்பிரஸ், தமிழ் வழியில தினத்தந்தியிலையும் ஆங்கில வழியில இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் இந்த நியூஸ் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு 24/7/2025 முதல் 8/8/2025 வரை நீங்க ஆன்லைன்ல உங்களோட அப்ளிகேஷன்ஸை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான நோட்டிபிகேஷன் வெளியாகி இருக்கு. இது நீட் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப நீட்ல எலிஜிபிள் மார்க்ஸ் இருக்கிற எல்லோருமே அப்ளை பண்ணலாம். அது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு மார்க்ஸ் அப்படின்றத நீட்லயே கொடுத்திருக்காங்க. இது எந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா www.tnhealth.tngov.in அப்படிங்கிற வெப்சைட்ல இதுக்கான ப்ராஸ்பெக்டஸ் மொத்தம் 4 கோர்ஸுக்குமே சேர்த்து கவர்மெண்ட் சரண்டர்டுக்கு ஒரு ப்ராஸ்பெக்டஸும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு ப்ராஸ்பெக்டஸும், ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஒரு ப்ராஸ்பெக்டஸும் தனித்தனியா 3 ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 3க்குமே தனித்தனியா அப்ளை பண்ணணும். நீங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணிட்டு கீழே போயிட்டு do you want to apply மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆல்சோ அப்படின்னு கேட்டுச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்து நீங்க 2 முறை என்ட்ரி திரும்ப முதல்ல இருந்து உங்க பேரு டீடைல்ஸ் எல்லாமே அடிக்கிறத தவிர்க்கிறதுக்காக அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க கவர்மெண்ட் கோட்டா ஒன்ஸ் fill up பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான பேமெண்ட் மட்டும் கட்டினா போதும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான அப்ளிகேஷன்ஸ் அதுவே கிரியேட் பண்ணிடும். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் நீங்க அப்ளை பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு கொடுத்து அதுக்கான பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் அதுவே கிரியேட் பண்ணிடும். அப்ப ஒரே ஆளு 3 முறை நீங்க தனித்தனியா அப்ளை பண்ண தேவையில்லை. ஒரே முறை என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் மட்டும் 3 பேமெண்ட் கட்டினீங்கன்னா 3 அப்ளிகேஷன்ஸ் அதுவே கிரியேட் பண்ணிடும். இப்ப இது எல்லாத்துக்குமே 4 கோர்ஸுக்குமே கம்பைண்டா கவர்மெண்ட்டுக்கு தனி, மேனேஜ்மெண்ட்டுக்கு தனி, ஆல் இந்தியா கோட்டாவுக்கு தனி அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பா போடணும். கவர்மெண்ட்ல மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அதை நீங்க ப்ராஸ்பெக்டஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான தனி வீடியோ நான் போடுறேன். இப்ப ப்ராஸ்பெக்டஸ்ல ஸ்பெஷல் கேட்டகரிஸ் என்னென்ன வருது, எதுல எவ்வளவு சீட் இருக்கு, இப்ப நீங்க ஒவ்வொரு கோர்ஸுக்குமே அதுக்கு தனித்தனியா எல்லா அவைலபிலிட்டிஸோட எல்லா டீடைல்ஸுமே தனியா ஒரு வீடியோல போடுறேன். ஸ்பெஷல் கேட்டகரிஸுமே நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு 7.5% அதாவது நீட் இருக்கிறதுனால அரசு பள்ளிகள்ல 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு 7.5% 7.5% விழுக்காடு பிரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் கண்டிப்பா இதுக்கு இருக்கு. இதுக்கு நீங்க கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் சரி, பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கிற சீட்லயும் சரி, அந்த 7.5% இடஒதுக்கீட்டுல நீங்க ₹1 கூட கட்ட தேவையில்ல. மொத்த செலவுமே அரசாங்கமே, தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும். அதுக்கான அறிவிக்கையும் இதுல ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீட் எலிஜிபிள் மார்க் 2025 நீட்ல கண்டிப்பா அதுக்கான எலிஜிபிள் மார்க்ஸ் மட்டும் வாங்கி இருக்கணும். இன்னொன்னு +2ல நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலே போதும் அப்படிங்கறதையும் இதுல கொடுத்திருக்காங்க. இங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா போன வருஷம் வரைக்கும் SC STக்கு 35% பாஸ் ஆயிருக்கணும், MBCக்கு 40%, BCக்கு 45%, OCக்கு 50% அப்படின்னு சொல்லி சென்ற ஆண்டு வரைக்கும் +2ல இவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள் அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஆண்டுல இருந்து நீங்க +2ல ஜஸ்ட் எல்லாருமே ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலே போதும், நீட்ல எலிஜிபிள் மார்க் இருந்தா போதும், நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு கட்டணும் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ₹500, மேனேஜ்மெண்ட்டுக்கு ₹1000, ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ₹1000 தனித்தனியா கட்டுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட்ல SC SCA ST மாணவர்கள் மட்டும் நீங்க அப்ளிகேஷன் காஸ்ட் மட்டும் கட்ட தேவையில்ல. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருந்தா ஒவ்வொரு ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கும் ₹100 தனித்தனியா கட்டணும். ஒவ்வொரு ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கும் நீங்க எத்தனை அப்ளை பண்றீங்களோ அதிகபட்சம் 3 ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ₹100 தனித்தனியா நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா தெளிவா படிச்சு நீங்களே சுயமா ஃபில்அப் பண்ணணும். தவறுகள் இருக்கக்கூடாது. தவறுகள் இருந்தால் உங்களோட அப்ளிகேஷன்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே உங்களோட அனைத்து சான்றிதழ்களையும் இன்க்ளூடிங் நீட்டு ஹால் டிக்கெட்டு, நீட்டு மார்க்ஸ் ஷீட்டு, இது எல்லாத்தையுமே PDF ஆர் JPEG ஃபார்மெட்டில் எங்கெங்க எவ்வளோ கேபியில் தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது பிரகாரம் முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ப்ராஸ்பெக்டஸை படிச்சிங்கன்னா அதுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். அடுத்ததாக விண்ணப்ப கட்டணம் எல்லாமே நீங்கள் கல்வி கட்டணம் எல்லாமே இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண போகிறீங்க. நேரடியாக எதுவும் பே பண்ண போகிறதில்ல. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் மட்டும்
நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி அதற்குரிய சான்றிதழ்கள் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் நேரடியாக செலெக்ஷன் கமிட்டியில் கிடைக்கிற மாதிரி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் மட்டும், மீதி யாருமே நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல. 7.5% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாதுங்க, அது ஒரு ரிசர்வேஷன் தான், அதுவும் ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது, அது ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கான ஒரு வழியே தவிர அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது. அதே மாதிரி சிலர் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, என்கிட்ட கேள்வி கேட்கும்போது SC SCA ST கன்வெர்டட் கிறிஸ்டியனா இருக்கிற SC SCA ST இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியே கிடையாதுங்க, அது வந்து ரிசர்வேஷன் பாலிசிக்காக நீங்கள் கவர்மெண்ட் சரண்டட் சீட்ஸுக்கு இருக்கிற கம்யூனிட்டி வைஸ் டீடைல்ஸ் அது, அதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியே கிடையாது. ஸ்பெஷல் கேட்டகரிஸ்னால் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸு, டிசபிலிட்டி, இதில் வந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி போன்ற மருத்துவங்களில் அவங்களோட மூதாதையர்கள் இதில் வந்து பரம்பரை வைத்தியராக இருந்தால் அவங்களோட டாக்டர் ஆர் சன்னுக்கு சீட்டு கொடுக்கறது அந்த பிரிவு இருக்குது. அந்த மாதிரி பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷனில் போயிடும். அந்த மாதிரி ஒரு 4-5 பிரிவுகள் இருக்குது. ஸோ இவங்க மட்டும் தான் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. அவங்க மட்டும் நேரடியாக நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி அனுப்பி விடணும். என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, BAMS ஆயுர்வேதா, BSMS சித்தா, BUMS யுனானி, BHMS ஹோமியோபதி. படிப்பிற்கான காலம் 5 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 10th +2 அறிவியல் பாடங்களில் தேர்ச்சி. கல்லூரி விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க. அரசு சித்த மருத்துவக் கல்லூரிகள் 2 இருக்குது, அதில் மொத்தம் 160 இருக்கைகள் இருக்குது. அரசு ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி 1 இருக்குது, அதில் இருக்கைகள் 60 இருக்குது. அரசு யுனானி மருத்துவக் கல்லூரி 1 இருக்குது, அதில் இருக்கைகள் 60 இருக்குது. அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி 1 இருக்குது, அதில் இருக்கைகள் 50 இருக்குது. சுயநிதி சித்தா மருத்துவக் கல்லூரிகள் மொத்தம் தமிழ்நாட்டில் 13 இருக்குது, அதுக்கான இருக்கைகள் மொத்தம் 820 இருக்குது. அரசு ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரிகள் மொத்தம் 5 இருக்குது, அதுக்கான இருக்கைகள் மொத்தம் 270 இருக்குது. அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகள் மொத்தம் 11 இருக்குது, அதில் 820 இருக்கைகள் இருக்குது. இதில் ஆல் இண்டியா கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ண சீட்ஸ், கவர்மெண்ட் கோட்டா, இது எல்லாமே தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு கவுன்சிலிங் முன்னாடி இவ்வளோ சீட் தான், இவ்வளோ இந்த காலேஜில் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கான விவரங்கள் தனி வீடியோ போடுறேன். அறிவிக்கை நாள் 24/7/2025. தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்க செய்ய துவங்கும் நாள் 24/7/2025 முதல். இணையவழி விண்ணப்பம் பதிவு செய்ய துவங்கும் நாள் 24/7/2025 முதல். தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் 8/8/2025 மாலை 5 மணி வரை. இணையவழி விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 8/8/2025 மாலை 5 மணி வரை. அரசு சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க இணைய வழி விண்ணப்பத்துடன் அனைத்து சுய சான்றொப்பமிட்ட செல்ஃப் அட்டஸ்டட் எழுதி அதுக்கே வந்து சைன் பண்ணோம். சுய சான்றொப்பமிட்ட சான்றிதழ்களுடன் தபால் அல்லது கொரியர் சேவை அல்லது நேரிலோ சமர்ப்பிக்க கடைசி நாள் 8/8/2025 மாலை 5 மணி வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட்டப்படிப்பு கலந்தாய்வு குறித்த விரிவான விவரங்களுக்கு உரிய தகவல் தொகுப்பேட்டினை பார்க்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் எந்த வெப்சைட்ல போய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.tnayushselection.org அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்ல உங்களோட அப்ளிகேஷன்ஸை பதிவு பண்ணலாம். இதுக்கான ப்ராஸ்பெக்டஸ் மற்றும் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எதுல இருக்கு, இன்னொரு வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnhealth.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பிளஸ் ப்ராஸ்பெக்டஸ் அனைத்துமே இருக்கு. இதோட ப்ராஸ்பெக்டஸ் 3த்தையும் டெஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃபா உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்க டவுன்லோட் பண்ணி இங்கே பயன்பெற்றுக் கொள்ளலாம். அதே மாதிரி 2 வெப்சைட்டோட அட்ரஸுமே உங்களுக்கு லிங்க்ல இணைச்சிருக்கேன், அதில் நேரடியாக நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம், அதையுமே இது கூட டெஸ்கிரிப்ஷன்ல லிங்கா இணைச்சிருக்கேன், அந்த வீடியோவையும் பார்த்து பயனடைஞ்சுங்க. இன்னொரு தகவல், முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. என்னன்னா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி BNOS வீடியோஸ்ல, என்னன்னா நான் பேரு தப்பா அடிச்சிட்டேன், அப்பா பேரு தப்பா அடிச்சிட்டேன், டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் பண்ணிட்டேன், மார்க்ஸ் வந்து மாத்தி என்ட்ரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி டைபிக்கல் எரர்ஸ். நீங்க ஒரிஜினல் சான்றிதழ்கள் எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் பண்ணிட்டு அதில் பார்த்து எடிட் பண்ணும்போது டேட்டு இல்ல நம்பர்ஸ் இல்ல டேட் ஆஃப் பர்த் இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் கமிட் ஆகியிருந்தா அதை செலக்ஷன் கமிட்டி தேர்வு குழு செயலாளர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களே அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணவங்கலாம் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. நீங்க இதுக்காக ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்புறதோ இல்ல ஐயோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறதோ தேவையில்லை.
உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கான உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ பயப்படாதீங்க. அதனால சின்ன சின்ன கிளரிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்தா பயப்படாதீங்க. கண்டிப்பா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா உங்களோட அப்ளிகேஷன்ல நீங்க அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினலா இருக்கணும். ஒருவேளை சர்டிபிகேட்ஸ்லயே ஏதாவது மாத்தி எடிட் பண்ணி அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்றவங்க கண்டிப்பா அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் ஓராண்டுக்கோ 2 ஆண்டுக்கோ 3 ஆண்டுக்கோ நீங்க படிக்க முடியாத அளவுக்கு உங்களை பேன் பண்ணிடுவாங்க. அதனால உங்களோட சர்டிபிகேட்ஸ் மட்டும் ஒரிஜினல ஸ்கேன் பண்ணி PDF ஆவோ அல்லது JPG ஃபார்மேட்லயோ கண்டிப்பா அனுப்புங்க. மேலும் இது போன்ற ஆயுஷ் பற்றிய அப்டேட்ஸ்களுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான உரிய பதிலை கண்டிப்பா தெளிவா என்னால முடிஞ்ச அளவுக்கு விளக்குறேன். உங்களோட நண்பர்களுக்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.